இப்ப தாய்க்கு வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், பேபிக்கு வந்து சுகர் கம்மியாகும். அதனால பாப்பா உள்ளரையே வந்து இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. உடலுறவு வச்சுக்கிறது வந்து சரியாகாது. பிகாஸ் அதுவே வந்து ப்ரீடம் லேபரை வந்து இன்டியூஸ் பண்ணலாம். உடலுறவுனால குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இல்ல சுகர் கண்ட்ரோல்ல இல்ல பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இல்லாட்டி ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க, இல்லாட்டி ரொம்ப நிறைய தண்ணி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தொப்புள் கொடி சுத்தி போகலாம் பேபிக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் மட்டும்தான் ரேரா இந்த மாதிரி பாப்பா வந்து 3rd ட்ரைமஸ்டர்ல இறந்து போகலாம். குழந்தை கரெக்டான பொசிஷனா இருக்கா இல்லையான்றது தாய்மார்க்கே தெரியறது கொஞ்சம் கஷ்டம். குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்ற அறிகுறி குழந்தை அசைவுல இருந்து நமக்கு தெரிய வரும். மூச்சு விடுறதுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகலாம். வெயிட் கெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி பிரெக்னன்சி. சில டைம்ஸ் பாப்பா உட்காந்து வரலாம், கால் கொஞ்சம் முன்னாடி வச்சு வரலாம், பாப்பா கொஞ்சம் கோணலா இருக்கலாம். பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த வெயிட் அளவு இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸ்ட்ரெயிட்டா மல்லாக்க படுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் குழந்தையே கம்ப்ரெஸ் பண்றதுனால வந்து இருக்கலாம். அதாவது பாப்பாக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப், தாய்மாருக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும் போது நம்ம தாய்மாரோட பிளட் வந்து பாப்பாவை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40 வாரம், அதாவது உங்களோட டெலிவரி டேட்டை தாண்டி போச்சுன்னா சில பிரச்சனைகள் நடக்கலாம். அதாவது பாப்பாவை சுத்தி இருக்கிற தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாகலாம். தண்ணி அளவு கம்மியாக பாப்பா அசைகிறதுக்கு இடம் கொஞ்சம் கம்மியாகலாம். இதனால பேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். இது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா பேபி கொஞ்சம் மோஷன் போயிடுச்சு, அந்த மோஷன் போட்டு அதை வந்து மூச்சு எழுத்துருச்சுன்னா அதனால மூச்சு தண்டல் வரதுக்கு வாய்ப்பெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம குங்குமம் சாப்பிட்றதுனாலையோ டீ நிறையோ காஃபி நிறைய கொடுக்கறதுனாலையோ பாப்பா வந்து கருப்பாவோ வெள்ளையாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நெய் நிறைய சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகுன்றது வந்து இல்லை, அது வந்து ஒரு மித். வெல்கம் டு வி நலம் பேசலாம். என் பேரு டாக்டர் மதுமிதா. நான் ஒரு மகப்பேறு டாக்டர். That means I'm an obstetrician and a gynecologist and minimal access surgeon. இன்னைக்கு நம்ம 3rd trimester பத்தி பார்க்கலாம். 3rd trimesterல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 3rd trimesterனா 28 வாரம் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரது வந்து 3rd trimesterன்னு சொல்லுவாங்க. It is a very exciting time in a woman's life. ஏன்னா நீங்க உங்க குழந்தைய சீக்கிரமா மீட் பண்ண போறீங்க. ஆல்தோ இது ரொம்ப சந்தோஷமான டைமா இருந்தாலும் இந்த டைம்ல தான் மேக்ஸிமம் டிஸ்கம்ஃபர்ட் உமனுக்கு வரலாம். இது எதனாலனா குழந்தை பெருசாக யூட்ரஸ், அதை சுத்தி இருக்கிற தண்ணி இதெல்லாம் பெருசா ஆகலாம். இது பெருசாகிறதுனால நம்ம டயஃப்ரம், அதாவது நம்ம மூச்சு விடுறதுக்கு உள்ள மசில், அது வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகும். அதனால மூச்சு விடுறதுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகலாம். இந்த பெரிய யூட்ரஸ் வித் பேபி வந்து ஸ்டொமக்கை கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அதனால ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நிறைய வரலாம். ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப காமன் இந்த 3rd ட்ரைமஸ்டர். சீக்கிரமா சாப்பிட்டாலே சீக்கிரமா ஃபுல் ஆகுற மாதிரி ஃபீலிங் இருக்கலாம். அண்ட் நார்மலா இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நீங்க வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த 3rd ட்ரைமஸ்டர்ல. ஸோ அதனால சீக்கிரமாவே டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் மூட் டிசபிலிட்டிஸ், கொஞ்சம் இரிட்டபிலிட்டி அதெல்லாம் வந்து இருக்கலாம் இந்த 3rd ட்ரைமஸ்டர். கொஞ்சம் வெயிட் கெயின் வந்து ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு தி ரெஸ்ட் ஆஃப் தி பிரெக்னன்சி. கொஞ்சம் டைட்னஸ் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ், கால் கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகலாம். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் நார்மல் திங்ஸ். பட் ஒரு கால் மட்டும் நிறைய ஸ்வெல் ஆகுது, இல்லாட்டி உங்களுக்கு போடுற ரிங்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகுது, அந்த மாதிரினா நம்ம வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். லைக் பிபி ஜாஸ்தி ஆகுதா, இல்லை வேற ஏதாவது கிட்னி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது நீங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட செக்அப் போக நமக்கு அது தெரிய வரும். அதே மாதிரி 3rd ட்ரைமஸ்டர்ல என்னென்ன சைன்ஸ்லாம் மேம் இருக்கும்? ஸோ 3rd ட்ரைமஸ்டர்ல வெயிட் கெயின் வந்து த்ரூ அவுட் தி பிரெக்னன்சியோட 3rd ட்ரைமஸ்டர்ல ஜாஸ்தி வெயிட் கெயின் இருக்கலாம். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஜாஸ்தி ஆகலாம். கொஞ்சம் நிப்பிள், பிரெஸ்ட் அண்ட் உடம்புல வந்து கொஞ்சம் டார்க்கனிங் வந்து ஜாஸ்தியாக தெரியலாம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் பிரெஸ்ட் செக்ரீஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். அதுவும் இட்ஸ் நார்மல் ஓன்லி. பட் எப்போ வந்து 3rd ட்ரைமஸ்டர்ல அந்த மாதிரி செக்ரீஷன்ஸ் வந்ததுனால ஒரு தடவை நீங்கள் கைனகாலஜிஸ்டையும் பார்க்கலாம். பிகாஸ் இட் கேன் ஆல்சோ பி ரிலேட்டட் டு ப்ரீடர்ம் லேபர். அது இல்லாமல் பாப்பா பெருசாகிறதுனால உங்களுக்கு ஸ்டொமக்கில் கம்ப்ரெஸ் பண்ணி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரலாம், ஹார்ட் பர்ன் வரலாம், சீக்கிரமா வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ் இருக்கலாம் நீங்க சாப்பிடும் போது. அண்ட் படுக்கும் போதெல்லாம் வந்து திஸ் ஹார்ட் பர்ன் கேன் பி மோர். அப்புறமேட்டு ரெஸ்பிரேட்டரி எம்பாரஸ்மெண்ட் இருக்கலாம். அதாவது நீங்க மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம், சீக்கிரமா டயர்ட் ஆகலாம். ஒரு ஃபிளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் ஏறுறதுக்குள்ளார வந்து ரொம்ப பெரிய மலையே ஏறின மாதிரிலாம் இருக்கலாம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இது எல்லாமே நார்மல் சைன்ஸ். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த க்ரோயிங் பேபி அண்ட் த இன்க்ரீசிங் டிமாண்ட் ஆன் த பாடி. குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு அப்படின்றத எப்படி மேம் 3rd ட்ரைமஸ்டர்ல தெரிஞ்சுக்கிறது? குழந்தை கரெக்டான பொசிஷனா இருக்கா இல்லையான்றது தாய்மார்க்கே தெரியறது கொஞ்சம் கஷ்டம். இது ஏன்னா ஸ்கேன் இல்லாட்டி ஒரு கைனகாலஜிஸ்ட் தொட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். யூஸ்வலி செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் இல்லாட்டி வெர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன், அதாவது தலை கீழே இருக்கிறது தான் நார்மல். 95% பீப்புளுக்கு இப்படிதான் இருக்கும். இது வந்து இருந்ததுன்னா இட் இஸ் அ குட் சைன். அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு.
அண்ட் இது ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. சில டைம்ஸ் பாப்பா உட்காந்து வரலாம், கால் கொஞ்சம் முன்னாடி வச்சு வரலாம், அது பேர் ஃபுட்லிங் ப்ரெசன்டேஷன் இல்லை பிரீச் ப்ரெசன்டேஷன் அப்படி சொல்லலாம். இல்லை வேற ஏதாவது ஃபைப்ராய்டு இல்லை கட்டி இல்லாட்டி யூட்ரஸ் அம்மாக்கு வந்து வளர்ச்சியில வந்து ஏதாவது ஒரு அப்நார்மல் growth இருந்ததுன்னா கஞ்சனைட்டல் அனோமாலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா பாப்பா கொஞ்சம் கோணலா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஸ்கேன் அண்ட் டாக்டரோட எக்ஸாமினேஷன்ல தான் தெரிய வரும். தாய்மார்க்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ட்ரூ லேபிள் பெயின் அண்ட் ஃபால்ஸ் லேபிள் பெயின் சொல்றாங்க. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் மேம்? தேர்ட் ட்ரைமஸ்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விமென்க்கும் கொஞ்சம் டைட்னஸ் ஆஃப் தி அப்டமன் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சில பேருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அது ஃபீலே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் டைட்டன் ஆகுறது மட்டும் அவங்க இது பண்ணுவாங்க, அதுக்கு வலியெல்லாம் வராது. சில பேருக்கு அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கிராஸ் பண்ற அளவுக்கு வந்து பெயின் இருக்கலாம். இது பேரு பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன். இது த்ரூ அவுட் த பிரெக்னன்சி நடக்கிறது நார்மல் தான். தேர்ட் ட்ரைமஸ்டர்ல இட் கேன் பி a little more pronounced. ஸோ இது வந்து இதே மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஒரு தடவை கான்ட்ராக்ஷன் வருது, அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு எந்த கான்ட்ராக்ஷனும் இல்லை, அவ்வளோ பெயின் இல்லை. அந்த பெயின் வரும்போது கீழே எதுவும் செக்ரீஷன்ஸ் இல்லை, வெஜினால இருந்து ஏதாவது ஒரு சளி மாதிரியோ குழ எதுவும் செக்ரீஷன் மாதிரி எதுவும் வரலை. இது ஸ்டேஷனரியா ஒரே ஒரு தடவை வந்துட்டு அப்படியே தான் இருக்கு, ப்ரோக்ரெசிவா இல்லாம அதே மாதிரி இருக்குன்னா இட் இஸ் மோஸ்ட் லைக்லி அ ஃபால்ஸ் லேபர் பெயின் தான். ட்ரூ லேபர் பெயின்னா அடிக்கடி வர ஆரம்பிக்கும். முன்னாடி வந்ததோட அடுத்த பெயின் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டியூரேஷன்லயும் இன்டென்சிட்டிலையும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இது மட்டும் இல்லாம கொஞ்சம் சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாயிலிருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வரலாம், இல்லாட்டி கொஞ்சம் குழன்னு மியூக்கஸ் பிளக்னு சொல்லுவாங்க, அது வரலாம். இது யூஸ்வலி டேர்ம் கிட்ட, அதாவது ஒரு 36 வாரத்துல இருந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஆச்சு 37ல இருந்து டேர்ம் சொல்லுவாங்க, இப்போ 36 வீக்ஸ்ல இருந்தே இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 36 வீக்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இட் கேன் பி லேபர் பெயின் ஆல்சோ. பட் நீங்களே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் பெயின் வர ஆரம்பிக்குது அண்ட் இந்த மாதிரி சர்வைக்கல் சேஞ்சஸ்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, அண்டர்வேர்ல வந்து ஏதாவது ஸ்டெயின் இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். குறை பிரசவத்துக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும்? குறப்பிரசவம்னா 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிறது பேரு வந்து குறப்பிரசவம். இதுக்கு அறிகுறினா சில பேருக்கு வந்து மில்க் செக்ரீஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். யூஸ்வலி மில்க் செக்ரீஷன் த்ரூ த பிரெக்னன்சி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலாம். பட் குறப்பிரசவம் நடக்க போகுதுன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியா வரலாம். லைக் பாடி வந்து பர்த்துக்காக ப்ரிப்பேர் ஆகுறதுனால ஜாஸ்தியா வர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கர்ப்பப்பை வாயிலிருந்து கொஞ்சம் குழன்னு கரைப்படலாம், கொஞ்சம் தண்ணி எஸ்கேப் ஆகுற மாதிரி ஃபீலிங் வரலாம், அடிக்கடி கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்ப்பப்பையோட வாயோட லென்த், அதாவது அதோட அளவு கொஞ்சம் குட்டி ஆகலாம். இது எல்லாமே சைன் ஆஃப் ப்ரீடம் லேபர். மேம், குழந்தை வயிற்றுல பண்ற அசைவை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஏன்? குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்ற அறிகுறி குழந்தை அசைவுல இருந்து நமக்கு தெரிய வரும். இது தாய்மாரால மட்டும்தான் உணர முடியாது. இது நம்மளால டெஸ்ட் பண்ணி இது பண்ண முடியாது. தேர்ட் ட்ரைமஸ்டர்ல குழந்தை அசைவு ஜாஸ்தியா ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா பாப்பா கொஞ்சம் பெருசா வளர்ந்துகிட்டே வருது, கம்பேரிட்டிவ்லி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஸ்டார்டிங் ஆஃப் த தேர்ட் ட்ரைமஸ்டர்ல. அதனால ஃபுல் குழந்தையோட பாடியோட அசைவு எல்லாமே உங்களால பிக்கப் பண்ண முடியும். அதே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டேர்ம் கிட்ட வர வரைக்கும், அதாவது ஒரு 37 வாரத்துல இருந்து 40 வாரத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாகும், பாப்பா இன்னும் கொஞ்சம் பெருசா வளரும். ஸோ அதனால ஃபுல் பாடி மூவ்மெண்ட் பாப்பாவுக்கு பண்றதுக்கு இடம் இருக்காது. அதனால நல்லா ஆனா ரொம்ப டீப்பா ரோலிங் மூவ்மெண்ட் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபுல் கால் வந்து உதைக்கிறதோ கை வந்து ஃபுல்லா ரோல் பண்றதோ உங்களால ஃபீல் பண்ண முடியும். சம்டைம்ஸ் அதை ஈவன் பார்க்க முடியும் நம்மளால. அதே மாதிரி தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வெயிட் கெயின் பத்தி சொல்லுங்க மேம். ஒரு பிரெக்னெண்டா இருக்க உமன் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கலாம் அண்ட் அவங்களோட வெயிட் கெயின் எப்படி இருக்கணும் அப்படின்றது? தாய்மார் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த வெயிட் அளவு இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அது பிஎம்ஐ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஹைட்டுக்காக எவ்வளவு வெயிட் இருக்கலாம், இதுதான் கரெக்டான வெயிட் இந்த பர்சனுக்கு அப்படின்றது பிஎம்ஐ வச்சு நமக்கு தெரிய வரும். நீங்க கரெக்டான வெயிட் இருக்கீங்க அந்த ஹைட்டுக்கு அப்படின்னா, அதாவது உங்களோட பிஎம்ஐ நார்மல் ரேஞ்ச்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 11ல இருந்து 15 கிலோ வரைக்கும் நீங்க கெயின் பண்றதுல தப்பே இல்லை. இதே ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, இது ஷார்ட்டா இருக்காங்க ஆனா 90 கிலோ இருக்காங்க, பிஎம்ஐ வந்து 25க்கு மேல இருக்கு அப்படின்னா ஒரு 7 கிலோக்குள்ள we have to limit the weight gain. இதே ரொம்ப ரொம்ப கம்மி வெயிட்ல இருக்காங்க, ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப் டு 20 கிலோ கூட வெயிட் கெயின் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமா வெயிட் கெயின் ஆகுது, அதாவது கை கால்லாம் கொஞ்சம் டைட் ஆகுது, கொஞ்சம் ஸ்வெல்லிங் அந்த மாதிரி இருக்குது, வீக்கம் இருக்குது அலாங் வித் வெயிட் கெயின் அப்படின்னா நம்ம பிபி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். பிகாஸ் ரேபிட் வெயிட் கெயின் தான் வந்து இதோட முக்கியமான அறிகுறி. ஸோ இது தொடர்ந்து தேர்ட் ட்ரைமஸ்டர்ல உடலுறவு வச்சுக்கிறது சேஃபா? உடலுறவு தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வச்சுக்கலாம்.
அன்லெஸ் இதே வந்து கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு அப்படின்றது நம்ம ஸ்கேன்ல தெரிய வருது. இல்லாட்டி கொஞ்சம் ஏர்லி அதாவது ப்ரீடெர்ம் லேபர் மாதிரி உங்களுக்கு சைன்ஸ் முன்னாடியே இருக்கு. அதாவது கொஞ்சம் கரைப்படுது, கொஞ்சம் அழுக்குப்படுச்சு, இல்லாட்டி வந்து அங்க தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வந்ததுன்னா, அப்போ உடலுறவு வச்சுக்கிறது வந்து க சரியாகாது. பிகாஸ் அதுவே வந்து ப்ரீடெர்ம் லேபர வந்து இன்டியூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதாவது பிளாசண்டா அப்படின்றது வந்து கர்ப்பப்பை வாய்க்கிட்ட கீழே இருந்தது, லோ லைங் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லொகேஷன்ல இருந்ததுன்னா நம்ம உடல் உறவு வச்சுக்கிறது நல்லதில்ல. அதே மாதிரி இந்த டைம்ல உடலுறவு வைக்கிறதுனால கோரப்பிரசவம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? உடலுறவுனால குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஹஸ்பண்டோட அதாவது செமென்ல இருந்து கொஞ்சம் ப்ராஸ்டாகிளாண்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது வந்து பிரசவத்தை வந்து உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்டர்கோர்ஸ்னால ப்ரீடெர்ம் லேபர் நடக்காது. அதே மாதிரி 3rd ட்ரைமஸ்டர்ல குழந்தை வயித்துல இறந்து போறதுக்கான காரணங்கள் என்ன மேம்? குழந்தை இறந்து போறதுக்கு அதாவது முக்கியமா 3rd ட்ரைமஸ்டர் வந்துட்டீங்கனாலே நீங்க வந்து டேஞ்சரஸான பார்ட் ஆஃப் த பிரெக்னன்சி எல்லாம் தாண்டி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பட் ஆனா 3rd ட்ரைமஸ்டர்ல சுகர் கண்ட்ரோல்ல இல்ல பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இல்லாட்டி ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க, இல்லாட்டி ரொம்ப நிறைய தண்ணி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா தொப்புள் கொடி சுத்தி போகலாம் பேபிக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் மட்டும்தான் ரேரா இந்த மாதிரி பாப்பா வந்து 3rd ட்ரைமஸ்டர்ல இறந்து போகலாம். ஸோ இந்த 3rd ட்ரைமஸ்டர்ல ஒரு தாய்க்கு சுகப்பிரசவம் தான் பண்ணணும் ஆர் சி செக்ஷன் தான் பண்ணணுன்றத உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அண்ட் அது எப்படி கணிப்பீங்க நீங்க? இப்போ ஒரு ப்ராப்ளமே இல்லாத தாய்மாருக்கு, அதாவது பிபி இல்ல, சுகர் இல்ல, பிளாசண்டா கரெக்டான பொசிஷன்ல இருக்கு, பாப்பா கரெக்டான அளவுக்கு வளர்ந்துருக்கு, தண்ணி கரெக்டான அளவுல இருக்குது, அவங்களுக்கா வந்து வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி ஒரு ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டைம் நடந்துரும். பட் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இந்த டெலிவரி டைம்ல வலினால பிபி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம், சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகி பேபிக்கு வந்து எப்போ அம்மாவுக்கு சுகர் ஜாஸ்தி ஆகுதோ பேபிக்கு சுகர் கம்மியாகும். அந்த மாதிரி டைம்ல வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டா போகும். பிகாஸ் மதரே வந்து லேபர் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இல்லாட்டி வந்து நஞ்சு கொடி பிரிய போகுது, அதாவது அப்ராப்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லாட்டி கீழே இருக்கு பிளாசண்டா ரொம்ப, அது பாப்பா வெளியில வரதுக்கே இடம் இல்லாத மாதிரி அந்த வெளியில வர பேசேஜே இந்த பிளாசண்டா பிளாக் பண்ணிட்டு இருக்கு, அது லோ லையிங் பிளாசண்டா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம முன்னாடியே சி செக்ஷனுக்கு எடுக்கிறதுக்கு தேவைப்படலாம். அதாவது நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஷார்ட் ட்ரையல், இல்லாட்டி அதுக்கு நார்மல் டெலிவரியே பண்ண முடியாது, கண்டிப்பா சிசேரியனே தேவை அப்படின்றது கூட நம்ம முன்னாடி டிசைட் பண்றதுக்கு தேவைப்படலாம். பட் டியூரிங் லேபர் ஏதாவது பாயிண்ட்ல பாப்பா வந்து இனி வந்து மூச்சு திணறல் வருது, இல்லாட்டி பாப்பா அங்கேயே மோஷன் போயிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து டெலிவரி டைம்ல தெரிய வரும். பாப்பாக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, இல்ல தாய்மாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது டெலிவரி டைம்ல அப்படின்னா நம்ம எமர்ஜென்சியா சிசேரியன் கூட தேவைப்படலாம். ஸோ டயாபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் இருக்க தாய்மார்கள் இந்த பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல அந்த மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுக்கணும். சுகர் கண்ட்ரோல்ல இருந்தாதான் நம்ம வந்து குழந்தை நல்லா வளரும். குழந்தை நிறைய வெயிட் கெயின் இருக்கலாம் டியூரிங், அதாவது தாய்க்கு வந்து டயபெட்டிஸ் இருந்ததுன்னா குழந்தைக்கு நிறைய வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ அதனால ரொம்ப குழந்தை கொழு கொழுன்னு பிறக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இது வந்து பாப்பாக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். எப்ப தாய்க்கு வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், பேபிக்கு வந்து சுகர் கம்மியாகும். அதனால பாப்பா உள்ளரையே வந்து இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்த சைலண்ட் ஐயூடி, ஸ்டில் பர்த் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நடக்கலாம். பிபியும் அதே மாதிரி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கரெக்டா அந்த ரேஞ்ச்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணணும் பிளட் ப்ரெஷரை. அது நம்ம இந்த மெடிகேஷன்ஸ், அவங்க சொல்ற இன்சுலின் இல்லாட்டி அந்த மாத்திரை சொல்லி வச்சுதான் நம்மள வந்து சுகரையும் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல நிறைய தாய்மார்கள் வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க மேம். அண்ட் மெடிக்கல்லையும் போயிட்டு அவங்க தானாவே டேப்லெட்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். தானா மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது எப்பவுமே அட்வைசபிள் இல்லை. இது எதனாலனா பிரெக்னன்சில சில மெடிகேஷன்ஸ் மட்டும்தான் சேஃப். எதனால ஃபர்ஸ்ட் வலி வருது, என்ன வலி வருதுன்றதை நம்ம முக்கியமா பார்க்கணும். மோஸ்ட்லி பிரெக்னன்ட் தாய்மார்களுக்கு வந்து இது முதுகு வலி வந்து ரொம்ப வரும். இது கரெக்டான பாஸ்டர்ல வந்து அவங்க நிக்கிறாங்களா, ஏன்னா பிரெக்னன்சி பெருசாக பெருசாக பாப்பா வந்து முதுகெலும்புல வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். போன் டு போன் கனெக்ஷன் லிகமெண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகும் இந்த டெலிவரி டைம் பக்கத்துல வர வர. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பேக் ஏக் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும், இந்த வெயிட் வந்து கான்ஸ்டன்டா முதுகுல புல் பண்றதுனால. ஸோ இதனால கரெக்ட் பாஸ்டர், நல்ல ஒரு ஃபர்மான பெட், ஃபர்மான சேர்ல உட்காந்துறது வந்து வில் ஹெல்ப்.
இதே மாதிரி கொஞ்சம் பேக் சப்போர்ட் பிரேசஸ்லாம் இருக்கு. முதுகு கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா தான் வச்சிருக்கிற மாதிரி பிரேஸ்லாம் இருக்கு. இந்த வெயிட் வந்து ஃபுல்லாவே வந்து இதுல இருந்து புல் பண்ணாத மாதிரி, முதுகுல மட்டும் பிரஷர் குடுக்காத மாரி, இடுப்புல இருந்து புல் பண்ற மாரி பிரேசஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. முக்கியமா இதுதான் வந்து தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ற பெயினா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டயர்டா இருக்கலாம், கொஞ்சம் அசதியா இருக்கலாம் பாடி. தலைவலி அந்த மாரிலாம் இருக்குதுன்னா, நம்ம பிபி ஏதாவது ஜாஸ்தியா இருக்கா? அதனால தான் தலைவலி வருதா இல்லையான்றத நம்ம வந்து பார்க்கணும். ஆ அது இல்லாம பாராசிட்டமால், அந்த தலைவலி மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் வேணும்னா அவங்க அப்ப எடுத்துக்கலாம். பட் ரொம்ப பெயின் இருந்ததுன்னா என்ன காரணம்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரே கால்ல பெயின் இருக்குன்னா, அது வந்து ரத்த ஓட்டம் நிறுத்துற மாதிரி ஏதாவது இதுவா இருக்க பிளாக்கா இருக்கலாம். அந்த கால் ஒரு கால் மட்டும் ஸ்வெல் ஆகுதுன்னா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான சைன் அது. அது நீங்க வந்து கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் கண்டிப்பா காமிக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் 3rd ட்ரைமஸ்டர்ல எடுத்துக்கலாமா? ஆன்டிபயோட்டிக்ஸ் டெலிவரி டைம்ல இல்லாட்டி பனிக்கூட உடைஞ்சு போச்சு, இல்லாட்டி திரும்பி திரும்பி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது, நிறைய வெள்ளப்படுது, அந்த மாதிரி இதுனா சில பேருக்கு வந்து குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்டீரியா. இது வந்து யூரின் இன்ஃபெக்ஷனா வரும். இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த பாக்டீரியா. அவங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சைன்ஸ் இல்லனாலும், அந்த பாக்டீரியா பாடியில இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு குறைப்பிரசவம் ஆகலாம், சீக்கிரமா பனிக்குடை உடைஞ்சிடலாம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம பனிக்குடை சீக்கிரமா உடைஞ்சிச்சுன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் பேபிக்கும் போய் சேரலாம். பேபிக்கு அது இன்னும் கொஞ்சம் அட்வர்ஸா அஃபெக்ட் பண்ணும். நம்ம வளர்ந்துட்டதுனால தாய்மாருக்கு வர அஃபெக்ஷன் வந்து ஒன்லி யூரினரி இன்ஃபெக்ஷனும் அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். பட் பேபிக்கு அது நிறையவே அஃபெக்ட் பண்ணலாம். அந்த டைம்ல நம்ம எடுக்கணும் கண்டிப்பா. லேபர் பெயின் எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் மேம்? அண்ட் அது போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா லேபர் பெயின் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். பட் அது தாங்கக்கூடிய சக்தி கண்டிப்பா எல்லா தாய்மாருக்கும் இருக்கு. பிகாஸ் இட் இஸ் அ நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ். ஆயிரக்கணக்கான வருஷமா பெண்கள் இப்படிதான் வந்து குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க. இது கம்ப்ளீட்டா போக்க முடியுமான்றது வந்து முடியாது. பட் இப்ப மெடிசன் அட்வான்ஸ் ஆக எபிடியூரல் இல்லாட்டி வந்து என்டனாக்ஸ் அந்த மாதிரி சர்டன் மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். டியூரிங் அந்த ரொம்ப பெயின்ஃபுல் பார்ட் ஆஃப் த லேபரை வந்து நம்ம வேணா அது குறைச்சிக்கலாம் கண்டிப்பா. ஸோ அது டெஃபினட்டா அதை வந்து நம்ம இது பண்ண முடியும். இது உங்களால கண்டிப்பா தாங்க முடியக்கூடிய வழி. 3rd ட்ரைமஸ்டர்ல என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் மேம்? ஆரோக்கியமா இருக்கிற எல்லா சாப்பாடும் எடுத்துக்கலாம். நீங்க இது வந்து சுகர் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி சுகர் அவாய்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும். முக்கனி லைக் மா, பழா, வாழை அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பவுமே வந்து காட்டன்ட் ஃபுட்ஸ் இல்லாட்டி ஜூஸ் பேக்கெட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிபி ஜாஸ்தியா இருந்ததுன்னா ரொம்ப நிறைய உப்பு சேர்த்துக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக உப்பே சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி குடிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி உப்பு சத்தியும் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது பட்டர் மில்க், மோர், இளநீ, இதெல்லாம் குடிக்கிறது, லெமன் ஜூஸ் அதெல்லாம் குடிக்கிறது வந்து நல்லது ப்ரெக்னென்சியில். நல்ல ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப வேர்த்து உப்பு சக்தி மட்டும் இல்லாமல் தண்ணியும் நல்லா குடிக்கிறது வந்து நல்லது, எஸ்பெஷலி இந்த கொடை காலத்தில். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து டீ காஃபி குடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ 3rd ட்ரைமஸ்டர்ல டீ காஃபி எடுத்துக்கலாமா? டீ காஃபி எடுத்துக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. பட் எல்லாமே அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து காஃபி குடிக்கலாம். அதுல வந்து ஒரு 2 கப் காஃபி, 2 கப் டீ ஒரு நாளைக்கு வந்து அது அக்செப்டபிள். பட் அதுக்கும் ஜாஸ்தியா சும்மா எல்லா பிரேக்லயும் டீ எடுக்கிறதுக்கு பதிலா அந்த ஹேபிட்டை நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு நட்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் அது மாதிரி நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டா நல்லது. ஸோ 3rd ட்ரைமஸ்டர்ல ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து எப்படி மேம் இருக்கணும்? 3rd ட்ரைமஸ்டர்ல குழந்தை பெருசா ஆகுறதுனால ஸ்ட்ரெயிட்டா மல்லாக்க படுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் குழந்தையே கம்ப்ரெஸ் பண்றதுனால வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அம்மாக்கு வந்து பிபி ட்ராப் ஆகலாம், மூச்சு விடுறதுக்கு இன்னும் ஜாஸ்தி திணறல் ஆகலாம். ஸோ இடது பக்கம் இல்லாத வலது பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்துல திரும்பி படுக்கிறது வந்து நல்லது. கீழே வந்து பிரெக்னன்சி அந்த பெரிய பெல்லி வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கீழே ஒரு பில்லோ வச்சுக்கிட்டா முதுகு வலி கம்மியாகலாம். 2 முட்டிக்காலும் ரொம்ப இடிச்சுக்கிட்டே இல்லாத மாதிரி நடுவுலயும் ஒரு பில்லோ வச்சுக்கிறது வந்து நல்லது. டியூ டேட்ல தான் குழந்தை பிறக்குமா இல்ல அந்த டியூ டேட் தாண்டி போச்சுன்னா ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா மேம்? 100% 4% தாய்மார்கள் தான் வந்து இடிடி, அதாவது எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்ல வந்து டெலிவரி ஆவாங்க. இது எதனால் 39 வாரம் தாண்டி போயிட்டாலே வந்து டெலிவரி ஆகிறது வந்து நல்லது தான். அது வந்து டேஞ்சரஸ்லாம் இல்லை.
இதே 40 வாரம், அதாவது உங்களோட டெலிவரி டேட்டை தாண்டி போச்சுன்னா சில பிரச்சனைகள் நடக்கலாம். அதாவது பாப்பாவை சுத்தி இருக்கிற தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாகலாம். தண்ணி அளவு கம்மியாக பாப்பா அசையறதுக்கு இடம் கொஞ்சம் கம்மியாகலாம். இதனால பேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். இது ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா பேபி கொஞ்சம் மோஷன் போயிடுச்சு, அந்த மோஷன் போட்டு அதை வந்து மூச்சு இழுத்துருச்சுன்னா அதனால மூச்சு திணறல் வரதுக்கு வாய்ப்பெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால ஒரு 40 வாரம் 1-2 நாள் அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் இந்த டைம்ல. ஸோ டெலிவரி டேட்டை தாண்டி டெலிவரி பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிஸ்னஸ் தான். இது வந்து ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து ட்ரையல் கொடுக்கலாம் டேட்டை தாண்டி. பட் அதுக்கும் தாண்டி இதுவாகலன்னா நம்ம வந்து லேபர் ஆறதுக்காக நம்ம மருந்தெல்லாம் வச்சு டெலிவரி ஆக வைக்கணும். இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர்ல என்னென்ன மாதிரியான ஸ்கேன்ஸ்லாம் எடுக்கணும் மேம்? இதெல்லாம் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. எடுத்தே ஆகணும் அந்த மாதிரினா, நீங்க 5வது மாசத்துல அனோமாலி அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஒரு 6-8 வாரம் அனோமாலி ஸ்கேன்ல இருந்து 6-8 வாரம் கழிச்சு நீங்க growth ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுப்பீங்க. அதாவது பாப்பா இந்த டைம்ல கரெக்டா கம்பேர்ட் டு த அனோமாலி ஸ்கேன் கரெக்டா எல்லா அளவுக்கும் வளர்ந்துருக்கா, தலை கரெக்டா வளர்ந்துருக்கா, இல்ல உடம்பு அளவு கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்றதுக்காக growth ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம். இதுல இருந்து திரும்பி ஒரு 6 வாரம், ஒரு 37 வாரம், 38 வாரத்துக்கு டேர்ம் ஸ்கேன் அப்படின்றத நம்ம பண்ணுவோம். சும்மா தண்ணி அளவு எப்படி இருக்கு, முன்னாடி வந்து பிளாசண்டா ரொம்ப கீழே இருந்ததுன்னா அது கரெக்டான பொசிஷனுக்கு போயிடுச்சா, இல்ல பாப்பா உட்காந்துட்டு இருந்தது முன்னாடி growth ஸ்கேன்ல அப்படின்னா இப்ப தலை நல்லா கீழே இறங்கி வந்துருச்சா, அந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்றதுக்காக நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம். இதுல முக்கியமான ஸ்கேன் பண்ணணும்னா கண்டிப்பா 3வது மாசம் ஸ்கேன் என்டி ஸ்கேன்றது பண்ணணும். நீங்க 5வது மாசம் அனோமாலி ஸ்கேன் பண்ணணும். ஒரு ஸ்கேன் growth ஸ்கேன் நீங்க வந்து பண்ணியிருக்கணும். டேர்ம் ஸ்கேன் பண்றது ஆப்ஷனல். அது தேவைப்படுறது வந்து உங்க கைனகாலஜிஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க தேவையா இல்லையான்றது. மேம் இந்த குங்குமப்பூலாம் சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீ சாப்பிட்டா வந்து நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மையாவே அதெல்லாம் நடக்குமா? பாப்பா வெள்ளையா பொறுக்குமா கருப்பா பொறுக்குமான்றது ஆல்ரெடி ஜெனட்டிக்கலி ப்ரீ டிட்டர்மின். அவங்க தாய், அவங்களோட அப்பா அம்மா, தாயோட அப்பா அம்மா, அதாவது பாட்டி தாத்தா அவங்களோட கலர் இதெல்லாம் சேர்ந்து பல ஜெனரேஷனா என்னென்ன கலர்லாம் பாசிபிள்ன்றது ஆல்ரெடி டிசைட் ஆன ஒரு விஷயம். நம்ம குங்குமப்பூ சாப்பிட்றதுனாலயோ, டீ நிறையோ, காஃபி நிறைய கொடுக்கறதுனாலயோ பாப்பா வந்து கருப்பாவோ வெள்ளையாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நெய் நிறைய சாப்பிட்டா நார்மல் டெலிவரி ஆகுன்றது வந்து இல்லை. அது வந்து ஒரு மித். ஸோ என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணா நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு மேம்? ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்தே இந்த பட்டர்ஃப்ளை வாக்ஸ் இல்லாட்டி வாக்கிங் போய் நல்லா மசில்ஸ்லாம் நல்லா டோண்டா வச்சுக்கிறது. இப்போ நிறைய யோகா கிளாஸஸ்லாம் வந்து கவர்மெண்ட் இதுலேயே வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ஸோ லமாஸ் கிளாஸஸ், இந்த மாதிரி யோகா கிளாஸஸ், ப்ரெக்னென்சிக்காகவே ஸ்பெசிஃபிக்காக உள்ள யோகா கிளாஸஸ்லாம் பண்றது வந்து நல்லது. இது வந்து உங்களுக்கு மென்டலாகவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். கரெக்டாக லேபர் அப்போ வரும்போது என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து யோகா கிளாஸ்லேயே சொல்லி தருவாங்க. ஸோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்பொழுது ஒரு சைட் மட்டும் தான் பண்ணணுமா, இல்லை அது எப்படி மேம்? அது 2 சைடும் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். அப்பதான் 2 சென்ட் பிரெஸ்ட்லயும் வந்து மில்க் செக்ரீஷன் நல்லா வரும். ஒரே சைடு மட்டும் ஃபீட் பண்ணிட்டு இருந்தா அடுத்த சைட்ல வந்து பால் கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனா கட்டிக்கிட்டு பால் வந்து ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கும் வந்து ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி. நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன்ஸ் ஆட் பண்ணுவாங்களா மேம்? ஆமா, தாய்மார் நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தாங்க அண்ட் ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தாங்க, அந்த பட்சத்துல குழந்தைக்கு பாசிட்டிவா பிளட் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. அட்லீஸ்ட் ஒரு 50% சான்ஸ் இருக்கு. அதாவது பாப்பாக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப், தாய்மாருக்கு வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும் போது நம்ம தாய்மாரோட பிளட் வந்து பாப்பாவை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு 28 வாரத்துல நம்ம வந்து ஒரு தடுப்பூசி போடுவோம். ஆன்டி-டி அப்படின்ற ஊசி நம்ம போடுவோம். இதே மாதிரி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் 3 நாளுக்குள்ளார நம்ம இன்னொரு ஊசி போடணும். இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரினா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கூட வந்து ப்ராப்ளம் வராது. ஆனா 2வது குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இதே தாய்மார் நெகட்டிவ் பிளட் குரூப், ஹஸ்பண்டும் நெகட்டிவ் பிளட் குரூப்னா இந்த ப்ராப்ளம் இல்லை, தடுப்பூசி தேவையில்லை. அண்ட் இந்த ஜெனரேஷன்ல பிரெக்னெண்டா இருக்க உமனை விட அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தான் ரொம்ப பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அது அவ்வளோ பயப்படணுமா, இல்லை நார்மலாவே பார்த்துக்கலாமா? அவேர்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா. அது எப்படி நம்ம தாய்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ காமிச்சோ இல்லாட்டி புக் படிச்சோ எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி புதுசா வர்ற அப்பாக்களுக்கும் அதே மாதிரி கிளாஸஸ் எடுக்கணும். அந்த யோகா கிளாஸ், லமாஸ் கிளாஸ், இந்த டெலிவரிக்காக லேபருக்குள்ள கிளாஸ் எல்லாம் ஹஸ்பண்டோட சேர்ந்து வர்றது வந்து நல்லது. அவங்களும் மென்டலா ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க டெலிவரிக்காக. அப்ப பயம் கம்மியாகும். ஸோ இப்போ லேபர் ரூம்ல வந்து அவங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து உள்ள அலோவ் பண்றாங்க. ஸோ அது வந்து நல்லதா மேம்? ரொம்ப நல்லது. இப்போ லேபர் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
தனியா தாய்மார் வந்து இருக்கிறதோட யாராச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு உறவினர் இருந்ததுன்னா தாய்மாருக்கு நல்ல பிரசவ வலி வரும், லேபர் சீக்கிரமா ப்ரொசீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்களோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தி சொல்லுங்க மேம். இமீடியட்லி டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா இருந்த யூட்ரஸ், யூஸ்வலா ஒரிஜினலா பிரெக்னன்சிக்கு முன்னாடி யூட்ரஸ் ஒரு முட்டை சைஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு பாப்பாவே உட்காந்து இருக்க அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாகும். அதாவது 1 கிலோக்கு ஒரு பெரிய ஆர்கன் மாதிரி அது பெருசா வளரும். இது ஒரு நாளுக்குள்ளாரையே அது வந்து ஒரு தொப்புள் அளவுக்கு வந்து சீக்கிரமா விழுந்துரும். இது வந்து இன்வல்யூஷன் சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு கொஞ்சம் பெயின்லாம் வந்து வரலாம். எஸ்பெஷலி பாப்பா வந்து ஃபீட் பண்ணும்போது எந்த ஹார்மோன் வந்து குழந்தை பாப்பாக்காக வந்து மில்க் சுரக்க வைக்குதோ அதே ஹார்மோன் தான் யூட்ரஸ் சின்னதாக வைக்கும். இது ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கொஞ்சம் ஆஃப்டர் பெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யூட்ரஸ் வந்து கொஞ்சம் பெசைற மாதிரியோ, பீரியட்ஸ் அப்போ வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு யூட்ரஸ் திரும்பியும் வந்து அது நார்மல் சைஸ் போற வரைக்கும் கொஞ்சம் அந்த பெயின் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா ப்ரொனவுன்ஸ்டா இருக்கலாம். எஸ்பெஷலி பாப்பாவை ஃபீட் பண்ணும்போது இந்த பெயின் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மில்க் செக்ரீஷன் வந்து ஜாஸ்தியா எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு 48 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். தாய் வந்து குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட இருக்க தாய் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அவங்களுக்கு நிறைய பால் சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளையா இருக்காது பால், கொஞ்சம் வாட்டரியா கொஞ்சம் குழன்னு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொலஸ்ட்ரம். இது நிறைய பேர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க, அது நல்ல பால் இல்லைன்னு. அப்படின்றது இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப ரிச் இன் ஆன்டிபாடிஸ். அந்த இதெல்லாம் உங்க பாப்பாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் கண்டிப்பா உங்க பாடி வந்து சுரக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா பாப்பாவோட வயிறு அளவே ஒரு 5 ml அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க நிறைய பால் சுரக்கலன்னு சொல்லி மதரை வந்து கூட உள்ள ரிலேட்டிவ்ஸ்ல ஸ்ட்ரெஸ் பண்ணா அதுவே பால் செக்ரீஷன் வந்து கம்மி பண்ணிடும். எவ்வளவு பாப்பாக்கு தேவையோ, என்னென்ன ஸ்டேஜ்ல தேவையோ, அதாவது பாப்பா குறைப்பிரசவமா வந்துச்சுன்னா வர பால் செக்ரீஷன் வேற மாதிரி இருக்கணும். முழு டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு அந்த தாய்மாருக்கு பால் வேற மாதிரி வரும். உங்க குழந்தைக்கு என்ன தேவையோ அது உங்க பாடி கரெக்டா செக்ரீட் பண்ணும். ஸோ பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் அண்ட் பிரெஸ்ட் மில்க் தான் வந்து பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் த பெஸ்ட் ஃபுட் ஃபார் த பேபி. ஸோ 6 மாசம் வரைக்கும் கண்டிப்பா வந்து நம்ம பிரெஸ்ட் மில்க் தான் கொடுக்கணும். ஸோ இதனால பிரெஸ்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாகலாம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாப்பாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு, அதாவது நிறைய தண்ணி குடிச்சிட்டு, நீங்க நல்லா பால் குடிச்சிட்டு, நீங்க கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் டயட்டா, இந்த ஹார்ஸ் கிராம், பெங்கால் கிராம், இந்த இது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்கன்னா ஃபிஷ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஐட்டம்ஸ்லாம் வந்து பால் செக்ரீஷன் நல்லா வர வைக்கும். ஃபீடிங்க்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்லாம் போடணும் மேம்? இப்போ எல்லாம் ஃபீடிங் ட்ரெஸ்னே எல்லாம் சிலது வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க மேம். ரொம்ப டைட்டா வந்து பிரா போட்டுக்கிறது வந்து நல்லதில்ல. அதே மாதிரி ரொம்ப வந்து ஜஸ்ட் கவர் மாதிரி மட்டும் பண்ற மாதிரி பிரெஸ்ட்டுக்கு சப்போர்ட் இல்லாம ஹேங் பண்ண விடுறதும் நல்லதில்ல. ஸோ ஃபீடிங்க்கு வந்து நல்ல ப்ரைவசி இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய இப்போ நைட்டி இருக்கு, ஜஸ்ட் ஹுட் மாதிரி கவர் இருக்கு, அது எல்லாமே வந்து ஆர் வெரி யூஸ்ஃபுல் தான். பிரெஸ்ட் மட்டும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டடா இருக்கணும் அண்ட் ஃப்ரீயா இருக்கணும். அண்ட் ரொம்ப டைட்டா வந்து பிரெஸ்ட் இது போடுறது வந்து நல்லதில்லை. அது வந்து பால் செக்ரீஷன் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட இந்த பிஸியான ஷெடியூல் இருந்தாலுமே நம்மளோட மக்களுக்காக வந்து அவேர்னஸ் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி.